அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் அம்மையப்பன் அருளாசிகளாலும் நால்வர் திருவருளாலும் சித்தர்களின் அருளாசிகளாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். இன்று வருடத்தில் ஒரு முறை வருகின்ற சிறந்த தினமான பௌர்ணமி தினமாகும். சித்திரை மாதத்தில் வருகின்ற இந்த பௌர்ணமி மிகவும் மகத்துவம் வாய்ந்ததும் ஆகும். ஏனென்றால் அன்னை பார்வதி தேவி ஐயனை வலம் வந்து அவருடைய இடது பாகத்தில் தானும் ஓர் இடம் பெற்ற நாளாக இந்நாள் மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்படுகின்ற ஓர் நாளாகும். ஆதலால் நாமும் நம் ஐயனை மனதார நினைத்து வலம் வந்து வழிபாடு செய்வோம். நாம் நினைத்தது அனைத்தும் நம் தந்தை நமக்கு அருளுவாராக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சித்தர்களுக்கு உகந்த இந்நாளாகவும் சித்தர்கள் வழிபாடு செய்த இந்நாளை சித்ரா பௌர்ணமி என்ற பெயரில் அழைத்து வருகின்றோம். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளுடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் வளை திறமாமணி திகழ மண்ணாந்தன அறிவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ண மருமி. திரு அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ண மருமி. நம் அண்ணாமலை அண்ணலை நினைத்தாலே நமக்கு முக்தி அல்லவா? இருப்பினும் நாம் ஒரு முறை அவர் அடி சென்று அடிக்கமலம் பணிந்து கிரிவலம் வந்து அவர் தாள் பணிவோம். அப்படி முடியாதவர்கள் இருந்த இடத்திலிருந்தே ஐயனை உளமாற மனதார உள்ளார்ந்த அன்போடு அவரை நினைத்து வழிபாடு செய்யுங்கள். அவர் நாமத்தை கூறுங்கள். நிச்சயம் அவருடைய அருட்கடாட்சம் நமக்கு கிட்டும். ஐயனின் அருளால் அனைத்தும் நலமாக அமையட்டும். அந்த அம்மையப்பன் திருவருள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்நாள் மட்டுமல்ல, இனிவரும் நாட்கள் அனைத்தும் உங்கள் வாழ்வில் பொன்னான நாட்களாக மாறட்டும். அனைவருக்கும் அனைத்து குறைகளையும் நீக்கி இறைவன் அருள் புரிய வேண்டுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் தில்லையம்பலம்.